சாய் சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது என்னன்னு பாருங்கள். சிக்கனு கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ இருக்கும். சிக்கன் 300 கிராம் ஆகிட்டாங்க. அதை இப்படி அரைச்சி எடுத்துருக்கேன். இதை இப்படி வச்சுக்கிட்டு, அதுவும் போன்லெஸ் எலும்பு இல்லாதது எடுத்துகிட்டு வந்து இதை இப்படி வச்சு கொஞ்சம் ஒரே ஒரு திருக்கி வச்சுருக்கேன். அது அப்படி இருக்கட்டும். இங்கே வெங்காயம் நல்லா நிறைய வெங்காயம் போட்டுக்கிட்டு, அதுக்கு தேவையான அளவு தக்காளி பொடிசாக வெட்டிக்கோங்க. ஸ்டவ் எப்படி ஸ்டவ் பார்த்தீங்களா? நாங்கள் ரெடிமேடு ஸ்டவ் வாங்கி அமேசானில் தான் வாங்கினோம். என்னதான் இருக்குன்னு நினைக்க வேண்டாம். இந்த ஸ்டவ்வு இங்கே பாருங்கள், நல்ல நல்ல எரியுங்க. நான் தான் குறைச்சி வச்சுருக்கேன். நல்ல எங்கேயும் போனாலும் டூர் போனாலும் கொண்டு போகலாம், எங்கே போனாலும் கொண்டு போகலாம். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த அரைச்சி வச்சோம்ல அந்த மிக்ஸை போட போகிறோம். சிக்கனை, கோழி தான் சிக்கன் கிரேவி. தண்ணி ஊற்றாமல் அப்படியேவும் ஃப்ரை பண்ணது மிக்சியில் போட்டு சப்பாத்தி, பூரி, இட்லி, நான் செய்வோம். அதுக்கு பரோட்டாக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பொட்டுக்கல் மாதிரி அதுங்க. இஞ்சி பூண்டு போட்டுக்கிறேன். 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். எண்ணெய்லாம் ஜாஸ்தி வேணும்னு இல்லை. இதுக்கு அப்படியே முட்டை மாதிரி பொரிச்சும் கொடுக்கலாம். இதான் நீங்கள் நல்லா கிரேவி மாதிரி வச்சு அப்படியேவும் பூரி சப்பாத்திக்கு சாப்பிடலாம். நாங்கள் அந்த பூரி சுட போகிறோம். அதுக்கு தான் அது வச்சுருக்கேன். அது வைக்கிறேன். கொஞ்சம் பூரி சுட போகிறேன். அதுக்கு தான் இது வைக்கிறேன். நீங்கள் பூரி சப்பாத்தி என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை இதே அப்படியேவும் நல்லா வதக்கி சாப்பிடனாலும் சாப்பிடலாம். டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இன்னும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம், ருசிக்கு தக்கன. உங்கள் சேனல் நாங்கள் நல்லா ருசியாக எல்லாம் தான் போடுறோம். அப்புறம் என்னன்னு தெரில, சரி பார்த்து பண்ணுங்க. இது கொஞ்சம் தேவையான அளவு மஞ்சள் பொடி. நான் அளவு இல்லாமல் ஏன் அளவு பொடி போடுவேன். ஏன்னா ரொம்ப ஆளுகளுக்கு சமைக்கிறதுக்கும் சரியாக வரும், கொஞ்சம் ஆளுகளுக்கு சமைக்கிறதுக்கும் சரியாக வரும். அதனால தான் இது அப்படி போடுறேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். சரி வருதான்னு பார்த்துட்டு அப்புறமேல் நம்ம போட்டுக்குவோம். கொத்துக்கறியாட்டம் வந்துருச்சு இது. அதை நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் போல் வேகட்டோம்னா
ஜாதிக்காய் கொஞ்சம் பொடி போட்டுக்குவோம், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஜாதிக்காய் உடம்புக்கு முகத்துக்கு கூட போடலாம். இது மசால் பொடி போட்டிருக்கேன், கொஞ்சம் காரமாக இருக்குது, அதனால கொஞ்சம் போல் மல்லிப்பொடி போட்டுக்கணும் லேசாக, ஒரு 2 ஸ்பூன் மாதிரி வரும். இந்த 2 ஸ்பூன் போட்டுக்கணும், ஏன்னா காரம் பிள்ளைகளுக்கு சில பிள்ளைகளுக்கு சேராது, ஆளு பெரியவங்களுக்கும் சேரும். பாருங்க, கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய். இது முந்தி காலத்துலலாம் குடிக்கிறதுக்கு கூட கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி காலத்துலலாம் என்ன செய்வாங்க, நல்லா 10 ஆமணக்கு முத்து கிடச்சாலும் கொண்டாந்து வீட்டுக்கு உரல் கிடைக்கும்ல, அந்த உரலில் இடித்து பிழிஞ்சு அதையே குழம்பு வைப்பாங்க. நம்ம அப்படி ஒன்றும் இந்த காலத்தில் அப்படி இல்லை. அதனால் இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டிங்கன்னா, கோழி ஏற்கனவே சூடுன்னு சொல்லுவாங்களா, ரொம்ப நல்லதுங்க. நான் ஒரு ஸ்பூன் மாதிரி ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றுறேன். இதை ஊற்றுறேன், வயிற்றுக்குள்ளே போனால் ரொம்ப 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 நல்லது. ரெடி ஆயிடுச்சு பாருங்க, டேஸ்ட்டாக இருக்குது, மணமாக இருக்குது, 10 வீட்டுக்கு மணக்கும். எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து என்னன்னு பார்த்துட்டு போகிறாங்க. இந்த விளக்கெண்ணெய் ஊற்றுனோன்னையவும் அப்படியே மினுமினுப்பு கொடுக்கும் இந்த குழம்பு. கிரேவி வச்சாச்சு, கொத்து கிரேவி. இது பூரிக்கு அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடலாம். இறக்கி வச்சுருவோமா? இதில் தான் சமையல் எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்படியே ஆஃப் பண்ணிடுவோம், அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு, கொத்துக்கறி கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நான் இப்போ பூரிக்கு பண்ணியிருக்கேன், நீங்கள் பூரிக்கு பண்ணுங்கள், சாப்பாட்டுக்கு சைடிஷாக பண்ணுங்கள். பூரி, சப்பாத்தி, பரோட்டா, நான், சிக்கனு எல்லாத்துக்கும் இந்த சிக்கனு சூட் ஆகும். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறந்துடாதீங்க. மழை விழுகிற மாதிரி, சாரல் பொழிகிறது மாதிரி போட்டு சிக்கனு கிரேவி ரெடி. கொத்துக்கறி